அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தமிழகத்தில் உள்ள முஸ்லீம் ஊர்களை காண வாருங்கள் என்ற தொடரில் முதல் ஊராக கடற்கரையோரம் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு ஊராக, ஆன்மீகம் மனம் கமழக்கூடிய ஒரு ஊராக நாம் காயல்பட்டினத்தை அதை சார்ந்த, அதோடு தொடர்பு படுத்தப்பட்ட, அதோடு பின்னி பிணைந்திருக்கின்ற பல சுவாரஸ்யமான தகவலை நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாக இந்த ஆன்மீக சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு முஸ்லீம் ஊர்களில் எந்த ஊரில் அதிகமான பள்ளிவாசல் இருக்கும் என்ற கேள்வி நிச்சயமாக இருக்கும். சிலர்கள் கூட பேசிக்கொள்வார்கள், எங்கள் ஊரில் 10 பள்ளி இருக்குது, எங்கள் ஊரில் 2 பள்ளி இருக்குது, எங்கள் ஊரில் 4 பள்ளி இருக்குது, எங்கள் ஊரில் 20 பள்ளி இருக்குது, அப்படியெல்லாம் பேசிப்பாங்க. இந்த பள்ளிகளுடைய பட்டியலில் எடுத்துட்டால், இந்த காணொளி நான் கொடுப்பதற்கு முன்பாக, பதிவிடப்பதற்கு முன்பாக, இந்த ஊரில் ரொம்ப நாளாக தொழக்கூடிய ஒரு மூத்த வயசுடைய ஒரு 60 கடந்த சிலர்கள்ட்ட இந்த ஊரில் எத்தனை பள்ளி இருக்குன்னு கேட்டப்போ அவர்களால் பள்ளியை துல்லியமாக சொல்ல முடியவில்லை. இது இந்த ஊருக்கு அமைஞ்ச ஒரு சக்ஸஸ். சிலர்கள் 50 என்று சொல்லுகிறார்கள், சிலர்கள் 65ன்னாங்க, சிலர்கள் அதெல்லாம் அந்த காலம், இப்போ ஏரியாலாம் டெவலப் ஆயிடுச்சு, 70 பள்ளிவாசல் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் பள்ளிகள் நிறைந்த ஊர் காயல்பட்டினம். அதற்கு ஒரு சான்றாக பாங்கினுடைய முதல் ஓசை ஒரு பள்ளியில் ஒலிக்கும். தொடர்ச்சியாக அப்படியே ரீங்காரம் போட, ரயில் பட்டிகள் தொடர்ச்சியாக வருவதைப் போல ஒவ்வொரு குரலிலும், விதவிதமான குரலிலும் பாங்கோசை ஒலிப்பதை இந்த ஊருக்கு நீங்கள் வந்தால் கேட்கலாம். அதுவும் குறிப்பாக ஃபஜ்ர் நேரத்தில் அந்த கேட்கக்கூடிய அந்த ரம்யமான அந்த சூழல் இருக்கிறது, எவ்வளவு கொட்டி கொடுத்தாலும் அது கிடைக்காது. வாருங்கள், தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்ப்போம். இறைவன் புரிந்து கொள்வதற்கு அருள் புரிவானாக.